ஹலோ மக்களே, இந்த மேங்கோ சீசனில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்லைஸ் பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. ஒரு திக்கான பேஸ்ட் பதத்தில் தான் இருக்கணும். இனி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மேங்கோ பேஸ்ட்டும் நம்ம சர்க்கரையும் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை கூல் பண்ண விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம பாலை சுண்ட காய்ச்சி ரப்டி ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஒரு 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம் இதில் வர குவான்டிட்டி. பால் நல்லா கொதிச்சதும் மேலே ஃபார்ம் ஆகிற பாலாடையை உள்ளே வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க பால் வந்து 3ல் 1 பங்கு அளவு வர வரைக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா சுண்டி வர்றதுக்கு எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சில் பண்ணிடலாம். பால் ஆறின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ பியூரியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம இனி சர்வ் பண்ணிடலாம். டாப்பிங்காக கொஞ்சம் சாப்டு மேங்கோஸும் நட்ஸும் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு சில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரிச்சாக வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதாங்க, சூப்பரான மேங்கோ ரப்டி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.